ஆரம்பிக்கலாமா? Hello guys, welcome back. I'm back with another new awesome series. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், which is Drive Behind Horizon. So இந்த கேம் actually ட்ரை பண்ண சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. So yes, I'm going to play this game. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, லிட்டரலி ஒரு டெசர்ட், you need to travel அந்த ரோட்ல டிராவல் பண்றப்போ சைடுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிராப் கார்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நீங்க பாடி பார்ட்ஸை போட்டுட்டு போய் ஜாம்பிஸ் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கேமோட ஒரு ஒன் லைனர். மற்றபடி இந்த கேம் எப்படி போகுது அண்ட் நான் எப்படி எடுத்துட்டு போறேங்கிறதா இந்த சீரிஸ் இருக்க போகுது. So welcome to the episode 1 of Drive Behind the Horizon. Let's go. Actually இதுல வந்து நோ லிமிட்னு ஒன்னு இருக்குது அண்ட் சினாரியோன்னு ஒன்னு இருக்கு. சினாரியோனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரி மோட் அண்ட் ஃப்ரீ மோடுன்னு ஒன்னு, நோ லிமிட். எனக்கு தெரிஞ்சு போயினே இருப்பேன்ற மாதிரி இருக்கும் போல. Let's go with the scenario guys. Every kilometer you cover brings you closer to the truth. But are you ready to face it? Objectives என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find and eliminate the aliens. நீங்க கேட்டது நிஜம்தான், aliens. Okay, you must have driven 20 kilometers to customize the difficulties. Okay, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணலங்கிறது உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும். Okay, name of the game Sharp Motor. Start. புத்தம் புது காலை, a strange world. என்னடா சவுண்ட் ஒன்னும் கேட்கலன்னு நினைக்காதீங்க, அது நான் தான் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, வாவ், நல்லா இருக்கே. ஓ, இது நான் தானாடா? பொண்ணா பையனா? ஐ மீன் பையன்தான். கேரக்டர் கேட்டப்போ. ஓகே, ஏய் எனக்கு டைமர் ஓடுதுடா. மேல வந்து பார்த்தா ஆல்ரெடி 20 செகண்ட்ஸ். ஓகே, என்னது இது டைமர்லாம் வச்சுக்கிறாங்க? நமக்கு டைமர்லாம் தெரியுது. கிராப் தி ராக்கெட் லான்ச்சர். ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறமேட்டு 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும். ஸ்பெண்ட் தி நைட் ஆஃப்டர் 50 கிலோமீட்டர்ஸ். ஓ, ஸோ தக்காளி முடிஞ்சா இன்னைக்கு நைட்டை தாண்டா நீ அப்படிங்கிற அந்த கேம். அண்ட் இதான் என்னோட காரா, செமையா இருக்கே. அண்ட் மஞ்சள் கலர், நோ நோ நோ, ஐ நீட் இட் பச்சை கலர். என் வண்டியில என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? ஆக்சுவலா இந்த கேமை பத்தி சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. எப்படி கஸ்டமைஸ் பண்ணும் ஒரு மண்ணும் தெரியாது. இவனுங்களாம் யாரு? நீ யாரா நீ? இது நாயா பூனையா? ஓ, பூனை தான். ஓகே, இந்த இடத்துல வந்து என் போட்டோஸ் நான் அப்புறமா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஐயோ வச்சிரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் குட். நான் டிரைவ் பண்ணலாமா? வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஓ, வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ ஹேண்ட் பிரேக்கு, லைட்டு, Q to left signal, E to horn, okay, M to get out of the car. Nice ரா. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓகே, ஒருத்தவனுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா இப்போதைக்கு எனக்கு இந்த ஹுட் தேவையில்லை. ஓ, என்ன குறையுது? ஆக்சுவலா என்ன குறையுது இப்போ? என் வண்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாவது குறையுதா என்ன? ஏய், பம்பர் இருக்குடா. இதெல்லாம் எடுத்துட்டு போய் மாட்டலாமே. இருங்க, இதை மாட்ட முடியுமா என்னால? இது பேக் பம்பரோ ஒரு வேலை? ஆமா, அட்டாச். நாயே, இந்த கருமத்துக்கு தான் நான் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சிருந்தேன். உங்க காது மட்டும் இல்ல, என் காது தான் கீஞ்சுது. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அச்சுக்கிஷ்டா என் கதை. ஆக்சுவலா இந்த சீரிஸ் வந்து இட் வில் பி குட்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப நம்ம இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணலாம். So it is going to be good. எனக்கு தெரிஞ்சு இல்ல பெட்ரோல் தான் இல்லன்னு நினைக்கிறேன். கோட்டா நல்ல வேலை. இப்ப இந்த டயர், இந்த டயர்லாம் தேவைப்படுமா? இல்ல பெட்ரோல் இருக்குதுடா. இதை எப்படி ஃபில் பண்றது? வெயிட் பண்ணி இங்க நில்லு. இதையும் போ, தேவையில்ல. சும்மா அதை போட்டு வைப்போம், அப்புறமா தேவைப்படும் நினைக்கிறேன். வேற என்ன இருக்குது? வேற என்ன? ஆக்சுவலி எனக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வேற என்ன தேவை? ஒரு கார்ல என்னென்ன இருக்கணும்? ஒரிஜினல் பார்ட். ஓ, டிரைவ். என்ன இல்ல, பெட்ரோல் இல்லையா? அது கிலோமீட்டர்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப பர்கரியாடா நீ வந்து இந்த மிஷின்ல வச்சிருந்த? அட பாவி, நல்ல பையனா இருக்கான். ஓகே, இங்க டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுதான்றத பார்க்கலாம். சுத்தி முத்தி பாரு, இங்க ஏதோ ஒரு போர்டு இருக்கு. இந்த போர்டு என்ன சொல்ல போகுது? வெல்கம் டு தி early access of Drive.
பைத்தியக்காரனே. ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னடா வச்சிருக்கீங்க? எங்கடா இருக்கு மைன்? எப்பறம் கண்டுபிடிக்கிறது? ஓ ஓ இதெல்லாம் மாட்டாதனாலதான் கார் டேக் ஆஃப் ஆலையா? நல்லா இருக்கே, நைஸ். ஆனா கார் ஏன் வந்து ஆரஞ்சு காருக்கு எல்லோ காருக்கு சம்பந்தமே இல்லாம மஞ்சள் கலர்ல இருக்குதுன்னு தான் தெரியல. ஐ மீன் ரெட் கலர்ல இருக்குது கதவு தான் தெரியல. 18 கிலோ ஒரு கதவு. ஓ இதுல வெயிட் எல்லாம் வந்து மேட்டர்ஸா? ஓகே நீ இப்பத்திக்கு அட்டாச் ஆயிக்கப்பா தம்பி, நீ அட்டாச் ஆயிக்கோ. டூல் ஸ்டப்பா? வேற என்ன வேற என்ன வேற என்ன வேற என்ன வண்டி பார்ட் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எதுவும் இருக்க மாதிரியே தெரியல. டேக் ஆஃப் தி ஃபியூல் டேக். இதை திக்கு எடுத்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது பாடி பார்ட்ஸ் இருக்குதா? வண்டியோட பாடி பார்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குதா? இல்ல 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 இல்ல. கிளியர் 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 கிளியர். எவ்ரிதிங் இஸ் கிறிஸ்டல் கிளியர் அண்ட் குட். லெட்ஸ் டேக் ஆஃப் கைஸ். ஆமா பெட்ரோல் எங்க போடணும் இந்த கார்ல? ஓ இதோ இருக்கு. கூடி ஓகே, ஆக்சுவலி பெட்ரோல் இருந்திருக்கு அதுல. இருக்க எல்லா பெட்ரோலையும் போட்டு. ஓகே சூப்பர்ரா தம்பி, நீங்க மூடிக்கோங்க. இதான் ஹேண்ட் பிரேக் ஏதாவது இருக்கா என்ன இதுல? இருங்க. Oh, let's go. Wait a second. Thank you. நான் இத பார்க்கவே இல்ல. தம்பி இத ஓபன் பண்ணுங்க. இத தூக்கி உள்ள போடுங்க. கட்டா விடா. Thank you. இது சேஃபா உள்ள இருக்குமாலாம் தெரியல. ஆனா இப்போதைக்கு அது இருக்கட்டும். நைஸா. ஆஹா. Let's go. Let's go. We gonna rock this baby. தம்பி கொஞ்சம் கரெக்டா இது மூணு உள்ள இருக்குமா? ஓகே சேஃபா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு நான் இந்த பூனை போட்டோவை எடுத்துக்கிறேன். இந்த ஏலியன்ஸை வச்சுட்டு அவனுங்க கலர் இல்லை, நான் வந்து அந்த போட்டோவை சொருவிட்டுறேன். வேற யார் இதுல ஏலியன் மாதிரி இருக்கிறா? ஓகே இந்த போட்டோ வந்து இப்போதைக்கு நம்ம எடுத்து இங்க முன்னாடி அழகுக்கு வச்சுக்கலாம். Let's go brother. முரா என்ன விட்டு புடுங்கிருச்சு. வெரி குட். கையில கடையில போட்டுட்டு வேற வண்டி வாங்கலாம்னா கேக்குறீங்களாடா? என்னடா சவுண்ட் பின்னாடி? ஆமா இல்ல நான் லெஃப்ட் போணுமா ரைட் போணுமா? ஆக்சுவலி கைஸ் என்னோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகுது. அப்படின்னா நான் வந்து நேர் பின்னாடி தான் போகணும். ஓகே லெட்ஸ் டர்ன் இட் அரவுண்ட் கைஸ். திருப்படா தம்பி. தம்பி தம்பி ஐயோ ஓ என்ன மொத்த புடிங்கி போட்டேன்டா. ஐயோ இன்ஜினை புடிங்கி போட்டேன்டா. ஐயோ தம்பி ஆமா என் இன்ஜினை கழட்டி போட்டேன்டா. நான் தெரியாம நான் போட்டேன்னா பின்னாடி. ஏய் வண்டியை தள்ளணும்டா. ஐயோ வண்டி எப்பறம் தள்ளுவேன்? இது இன்ஜின் கீழே போய் மாட்டிச்சு. சாம்பார் ஆப் எனக்கு. சூப்பர் அவ்வளவுதாங்க வேற ஒண்ணு இல்ல. லைட்டா நீ என்னத்துக்குறா நிக்கிற? நீ என்னத்துக்குறா சொக்காவை கலட்டுற? நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? என்னடா சொக்கா தனியா நிக்குது? ஏய் சொக்கா வேட்றா போடுறா பேண்ட் எடுறா. என்னடா இது கோளாறான கேமா இருக்கு. கைஸ் நம்மளோட டிஸ்டன்ஸ் அதிகமா ஆகும் போதே 50 கிலோமீட்டர்ஸ் நோக்கி என்ன குளுகுல கலக்கலன்னு சவுண்ட் கேக்குது. என்ன குளுகுலு என்னமோ நடக்க போகுது. பரவாயில்ல கைஸ், இட்ஸ் நாட் a பிக் டீல். ஒரு புத்தம் புது காலை, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. we are having a good time.
இல்ல பேட் டைம், வெரி வெரி பேட் டைம். என்னடா விடாமுயற்சி அஜித் மாதிரி நினைக்க வச்சிட்டீங்க. யாராவது வரீங்களா? ஹலோ, லெஃப்ட் லெஃப்ட் கிடைக்குமா? லெஃப்ட். என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. ஆயில் இல்லையா? இல்லையே, இருக்கே, லைஃபே இல்லை இதுக்கு. ஷிட். ஓ உணராங்க. ஓ மோட்டார் ஓவர் ஹீட்டிங். தட்ஸ் கைண்ட் ஆஃப் பேட் ஆக்சுவலா. ஓவர் ஹீட்டிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ தான். அம்மாடி, ராக்கெட் மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. வேற ஏதாவது பாடி பார்ட்ஸ் இங்க ஏதாவது கிடைக்குமா? ஹலோ, இந்த டெசர்ட்ல வந்து நிறைய பாடி பார்ட்ஸ் கிடைக்கும் நானுங்க. இங்க லெஃப்ட் இடமும் இருக்கு. ஓகே guys, we have something. ஓ, இங்க ஒரு வண்டியே இருக்கு. லெட்ஸ் கோ டா. வேற மாதிரிடா. பரவாயில்ல. இன்ஜின் நீங்க கொஞ்சம் கூலிங் ஆகிறதுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூல் ஆகுங்க, சரியா? என் கார் அசிங்கப்படுத்தாதீங்க. என் புது கார் அது. ஓகே, பிராண்ட் நியூ. ஜஸ்ட் நோ நான் ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம்ல இருந்து திரும்பி வந்தேன். ஸோ அதனால இங்க இருந்து உன் புகையை தள்ளுறேன். ஓகே, I'll go do my job. பேசிக்கலி என்னன்னா, இந்த டெசர்ட்ல வந்து ஏலியன்ஸ் இருக்குன்னானுங்க. அது எனக்கு தெரிஞ்சு 50 கிலோமீட்டர்ஸ்ல தான் ஏலியன்ஸ் இருக்குன்னானுங்க. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. குட். கதவோட டோர். இன்ஜின் இருக்காடா இதுல? ஓ மை காட். Let's go bro. Let's go. என்னடா கியர் தான் வச்சிருக்கீங்க? என் காரை கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற காம்பனன்ஸ் தூக்கி அதுல சொரிடுவேன். இருங்க, இவ்வளவு தூரம் தள்ளு வர முடிஞ்சா பயங்கரமா இருக்கும். என்ன தவிர இந்த டெசர்ட்ல யாராவது இருக்கீங்களா? ஹலோ. இன்ஜின் கூல் ஆயிடுச்சா? எஸ், கூலிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கூலிங் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐஸ், யாராவது வந்து ஷார்ப் பண்ணி விளையாடுறது தப்புன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா, இது ஷார்ப் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் கேம் அப்படிதான் இருக்கும். கமான் மங்களம், போயிரு. என் வண்டிக்கு நான் வச்சிருக்க பேர் மங்களம் கைஸ். எங்கேருந்து வச்சேன்லாம் கேட்காதீங்க. டக்குன்னு இன்ஸ்பயர் ஆயிட்டேன். மங்களம். போதுடா. ஆமா, இதுல இருந்து நான் உருவ முடியுமா என்ன? ஓ கைஸ், என்னைக்குமே முதல் வண்டிக்கணும், அது வந்து துரோகம் பண்ணக்கூடாது. இந்த வண்டியே இருக்கட்டும். ஆனா இந்த இன்ஜினை மட்டும் ஆட்டிய போட்டுடலாம். தம்பி, நீங்க கொஞ்ச நேரம் கூலிங்கா இருங்க. நான் இந்த இன்ஜின் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வரேன். ஓ மை காட் கைஸ், இந்த இன்ஜின் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குடா. டேய், பயங்கர வெயிட்ரா. இது 114 கிலோ. இது எவ்வளவு கிலோ? இதுவும் 111 கிலோ. ஓகே கைஸ், வெயிட் படி பார்த்தா இதுதான் அதிகம். ஸோ அதனால இட் இஸ் குட். கதவு 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 மாற்றா. இந்த கதவு மாற்றா. ஓடுறா. ஓ, இந்த கதவு ஆல்ரெடி இருக்கிற கதவா? சரி, ஓகே. வேற என்ன இந்த இதுல இருக்கு? இங்க ஒரு கதவு இருக்கு. இந்த கதவு இதுக்கு எதுக்கு செட் ஆகுமா? ரைட்டா, கதவு வந்து ஐயோ என்னத்தை கழட்டி எடுத்துட்டு. ஓ, சீட்டா. லைட்டா கதவு செட் ஆகலதான். அதனால ஏர் வென்டிலேஷனுக்காக கதவு திறந்து விட்டுருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் ரியலி குட். வேற என்ன இருக்கு? பம்பர். நான் மேபி போற வழியில ஏதாவது ஜாம்பிஸ் அட்டாக் பண்ற மாதிரி வந்தால் கரெக்டா இருக்கும். ஆஹா, கேவலமா இருக்கு. என்னதுடா இது? என்னது? ஓ, ஹெட்லைட்டா? ஓகே, இண்டிகேட்டர் எப்படி நான் போடுவேன்? யாருமே இல்லாத டெசர்ட்ல கியர் இதெல்லாம் நான் போடுற பழக்கமே இல்லையே. இந்த கியர் நல்லா இருக்குதுடா. இருடா, இதை நம்ம எடுத்துக்கலாம். தம்பி கியர், வெளியே வாங்க. தம்பி கியர், நீங்க உள்ள போங்க. என்ன சவுண்டா அது? எதோட சவுண்டா அது? மெயின் வால்யூம் கிடையாது, மியூசிக் வால்யூம். ஐயோ, நான் ஆகுறானுங்க. ஏன்டா வண்டி நவர மாட்டேங்குது? ஓ மங்களம், ஓடா. தண்டம் ஏறா. டேய், விடியவே செஞ்சிருச்சுடா. டேய், இந்த ஹேண்ட் பிரேக் ஆன்ல இருக்குதா ஆஃப்ல இருக்குதான்னு கூட தெரியலடா. போடா, அழுத்துறா. புடிங்க போட்டுருண்டா ஹேண்ட் பிரேக்க. 20 minutes later. டேய், இறங்குடா நீ. இன்ஜினாடா இது? இந்த இன்ஜினே இதே பெஸ்டா. சாரிப்பா இன்ஜின், மன்னிச்சிருப்பா. உன்னைய நான் போய் குறை சொல்லிட்டேன். இவன் பாடுறா, கெத்தா போறான்டா.
ஏன் வந்து வேலை செய்யாம போனான்னு தெரியல எனக்கு. மேபி அந்த ஹீட்டிங்னால தான். அப்புறமா தண்ணி ஊத்துறேன் தம்பி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்குமே தண்ணி லெவல் கீழே கம்மியாக தான் இருக்குது, நான் அதை பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் இட் இஸ் நாட் அ பிக் டீல். நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது. பட் சில பல விஷயங்கள் மட்டும் மாற்ற வேண்டி இருக்குது. போக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ அரௌண்ட் 1.8 2 கிலோமீட்டர்ஸ். ஓவர் ஹீட்டிங். இந்த பாருங்க, நான் வந்து ஓவரா அழுத்தினா குளு 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 கொப்பள சவுண்டு கேக்குது. அதாவது அது குதிக்குது. அதனால விட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தணும். சரி, 80க்கு மேல போக கூடாது இந்த ரோட்ல, புரியுதா? இது எவ்வளவு தூரம்டா போயினே இருக்குது ரோடு. கைஸ், என்னோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள், என் பார்வையில இருந்து எவனுமே தப்பிக்க முடியாது. அதனால இந்த செடியை பார்க்க வந்த கைஸ், பாத்தீங்களா? மரம் வளர்ப்போம், வேற ஒண்ணும் இல்லை. எரும மாடு என்னத்துக்குலாம் இறக்கி விட்டுச்சு சும்மா. அது ஆக்சுவலி சீட் பெல்ட்டை தானே பார்த்து கொடுத்தேன் நான். சரி, சீட் பெல்ட் தான் நினைச்சேன். படக்கம் ரீச் பண்ணி ஆயிடுச்சுடா. நைஸ், குட் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக போய் கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கதவு மட்டும் லைட்டா பிரச்சனை பண்ணுது. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. மூடுறா என்ன? இது வேற ஒண்ணு மூடவே மாட்டேங்குது. நீ மட்டும் எதுக்கு இருக்கு? ஒன்னு சொல்றதுக்கு இல்ல, மன்னிச்சிருங்க. இந்த கேம் சவுண்ட் வந்து நான் எது கம்மி பண்ணாலும் வந்து அது அதிகமா தான் இருக்குது. ஆமா, இந்த இடத்துல ஏதோ நியூ ஐட்டம் ஃபவுண்டுன்னு சொல்லிச்சு. எங்க எனக்கு ஒரு ஐட்டமுமே தரலையே. எனக்கு தெரிஞ்சு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உருப்படியா ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கணும். திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணதுல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. எப்படி சொல்றது? ஆமாடி, பயங்கரமா இருக்குடா. இப்போ இதை நான் பார்த்து இதுல சுட்டா என்ன ஆகும்? சவுண்ட் எஃபெக்ட் கேட்டிங்களா? மாறு. ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தாக்கம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வார்னிங் லெவல் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து மட்டையாயிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் தண்ணியை கண்டுபிடிக்கணியா? இம்மா பெரிய டெசர்ட்ல நான் எங்க தண்ணி எடுப்பேன்றது தெரியல எனக்கு. தூரத்துல ஒரு பச்சையா எனக்கு ஒண்ணு தெரியுது. அந்த ரெட் கலர்ல கீழே ஒரு லைட் எரியுது இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஹீட்டிங்கோட என்னமோ நடக்குது பின்னாடி. அதுதான் வந்து அந்த ஹீட்டிங்கோட இதுன்னு நினைக்கிறேன், காட்டுறதோட இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். லெட்ஸ் see. நைஸ். ஐடியா. நைஸ். 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. என்ன அந்த இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா போவோம், அவள் தான். வண்டி ஸ்பீடு குறையுது. ஏய் போடா மங்களம், இப்படிலாம் பண்ற பத்தியா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? A few minutes later. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா போனா. நான் 35 தாண்டல, ஓகேவா? அந்த கோட்லயே நான் ஓட்டிக்கிறேன். ஓகே, இதே ஸ்பீட்ல நான் அழுத்திக்கிறேன். ஸ்பீடு குறையுதுடா. வேணா மங்களம். போடா என் பொங்கல். நட்ரா சர்வீஸ் தான் எனக்கு. ஓகே, சிங்கம் சூர்யா மாதிரி ஓட வேண்டியதான். ஒரு சைஸா தான்ப்பா ஓடுறான், தினுசா ஓடுறான் சிங்கம். என்னோட வண்டி வந்து பார்த்தா அங்கேயே இருக்கட்டும். இப்போ நான் இந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் இருந்தால் நான் குடிச்சு ஹைட்ரேட் ஆக போறேன். ஏன்னா தண்ணியில நான் செத்துருவேன் போல. இது ஒரு நல்ல ஸ்டேஷன் தான். ஓகே, பெட்ரோல் பங்க். மேபி நான் இந்த இடத்துல என் கார் ஆக்சுவலி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கார் ஒழுங்கே கிளப்பிட்டு வந்திருக்கணும். பரவாயில்ல, இந்த டெசர்ட்ல யாருமே இல்லைன்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. பரவாயில்ல. தட்ஸ் குட். நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. குடுறா தம்பி. கை ஸ்டே ஹைட்ரேட்டட். ஈரானா என்ன அம்புட்டு தான். இது என்னது? சாப்பிடு, பரவாயில்ல. சாப்பிடு. இது என் கார்ல நான் மாட்டி வச்சுப்பேன். இப்போ கைஸ், இப்போ வந்து இந்த இடம் நல்லா தான் இருக்கு. ஐஸா செம்மையா இருக்குடா. என்ன பண்ணும்? கார் டெக்கரேஷன்
என் காரை எவ்வளவு கேவலமாக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக்க முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நிறைய ஐடியா யோசிக்குதுடா. ஐயோ இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் கைஸ். ஃபார் நவ் எனக்கு இந்த கேம் I'm just loving it. ஏன்னா 50 கிலோமீட்டர் தாண்டி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அந்த 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ண முடியுமோ தக்காளி சாவ போகுது இந்த கேம் கிரியேட்டரே என்ன பார்த்து கரை துப்புற அளவு நான் இந்த கேமை பண்ண போறேன். என்னடா இவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தா புகை தெரியுது, அவ்வளோ கருக்கியா நான் வச்சேன். அவ்வளோ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வரலையோ? என் புத்தி அப்பயே சொல்லிச்சு. அந்த ப்ளூ கலர்ல இன்னொரு கார் இருந்ததுல, அந்த உஜாலா கார்ல டயர் எடுத்து போட்டு கிளம்பி போயிடலான்ட்டு. நான் தான் முதல் காரை முக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். அது கரும முந்திரி கோட்டை கேவலமா பண்ணுது. கைஸ், லாட் ஆஃப் டென்ஷன், லாட் ஆஃப் ப்ரெஷர். ஓ மை காட், அவனை அழுத்திட வேண்டியதான். பொறுமைலாம் கிடையாது எனக்கு. இதுக்கப்புறம் எப்படியும் அது ஆஃப் ஆயிரும் எனக்கு தெரியும். அவள்தான் இவ்வளவு தூரம் வந்துட்டடா. கொஞ்சம் தூரம்டா ப்ளீஸ்ரா. யாரும் இல்லடா இந்த இடத்துல. தங்கம் ஏய் தண்டம், ஏன்டா இப்படி பண்ற? ஓகே, நாட் பேட். இவ்வளவு தூரம் வந்ததே பரவாயில்ல. இந்த இன்ஜினை கழட்டி இப்படி தூரம் போட்டுரும். அது கொஞ்ச நேரம் கருகிட்டு கிடக்கட்டும். இப்ப நம்ம ரேடியேட்டரை வந்து கூல் பண்றதுக்கு வாட்டர் வேணும் நம்மளுக்கு. ஓகே ஃபைன். ஓகே, என்னதுடா இது? ஐயோ அது பங்க் இல்ல, பங்கு வெடியில தண்ணி. கேனு கொடுங்க, என் ரேடியேட்டருக்கு தேவை. கேனு ஏதோ ஒரு கேனை குடுறா. கேன அவனே போடு வேற மாதிரி. செமையா இருக்கே இந்த ஐட்டம், நம்மளுக்கு தேவையே. ஓகே, இது இங்க இருக்கட்டும். பாருனா எனக்கு வந்து ஒரு தண்ணி. இது என்னதுடா? Oh my god. Guys, I got a backpack. Let's go. கண்டிட்டு ஒன்ல வை. அவள்தான் ஒன்ன எடுத்து கிறுக்குதான். எவனாவது வந்தான்னு வச்சுக்க, ஏன் மெச்சு வாயில சுட்டுற வேண்டியதா. இதுக்கப்புறம் தக்காளி அவனே என்கிட்ட வர முடியாதுடா. என்ன செத்து போன மீனா இல்ல இது உயிரோட இருக்கிற மீனா? இது என் கார் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாயில கூட தண்ணி பூச்சி அதுல தூண துப்பிடுவேன். செம்மையா இருக்கும். ஆனா இங்க வண்டி அவ்வளவு தூரமே வராது. இது குடிச்சா என்ன ஆகும்? ஐயோ என்னமோ ஆக போகுது. ட்ரிங்கிங் ஆல்கஹாலா? ஐயோ அண்ணா என்ன குழகுன்னு ஆயிட்ட. எனக்கு இந்த பழகலாம் இல்ல. ஐம் டீ டோட்டலர். ரொம்ப குழகுன்னு ஆயிட்டேன்டா. ஐயோ அப்போ ஃபைன். எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணுமே. ஏப்பா ஸ்ப்ரேட்டப்பா. ஆமா, எனக்கு இந்த எஃபெக்ட் எப்போ குறையும்? இதை பத்திக்கு இங்க வச்சிடலாம், தேவைப்படும். ஆமா இருங்க, இது ரேடியேட்டர் தானே? வா லூசு மாதிரி பண்ணுவது எப்படி? லெட்ஸ் கோ. வெறும் தண்ணியை மட்டும் புடிச்சு வச்சிருக்கேன், ஆயிலே இல்லாம. வாவ், பைத்தியக்காரா. ஓகே, அந்த பங்க் வரைக்கும் நீ வானா. ஒரு கார் எப்படி ஒர்க் ஆகும்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா உன்னை என்னென்னலாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணிடுறேன். என்ன டீசலா? டீசல் இல்லடா, இதெல்லாம் டீசல்ரா. பெட்ரோல் எங்கடா? அதோ இருக்குது. சாரிப்பா, சைடு மாத்தி வந்துட்டேன். வெரி குட். இப்போ உள்ளது இதை எடுத்து அவ்வளவுதான். அப்படியே இப்படி வா. நம்ம இதுல பெட்ரோல் எவ்வளவு இருக்குது? இதை நான் சாத்தவே இல்லையா? சேட்ரா. மூடு. அவள்தான் பர்ஃபெக்டா இருக்கா? இல்ல இன்ஜின் ஆயில் தான் இல்ல, மத்தபடி பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு கைஸ் வீடியோ வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிறது வந்து உசிதமான செயலா தெரியும். ஏன்னா நைட் டைம்ல எனக்கு ஒரு கண்ணுமே தெரியல. ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைச்சா கூட என்னால பண்ண இயலாது. அதனால we not gonna do anything. ஆனா நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். இந்த டைம்ல இங்க வெயிட் பண்ற டைம்ல இங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு ஆட்டிய போட்டு போய் நான் என்னோட வண்டிக்குள்ள வைக்க போறேன். ஏன்னா தண்ணி அத்தியாவசியம். இந்த வாட விடியறத பாக்குறதே அழகா இருக்கியா? வாவ்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வானம் இடிந்து விட்டது. இந்த மீனை வந்து நான் என்னோட ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன். மீன், மிஸ்டர் மீன், நீயும் நானும் ஃப்ரெண்ட். ஓகே, மூஞ்ச காட்டு. எஸ், புரியுதா? நீ என்ன முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீயும் நானும் ஃப்ரெண்ட். உயிரோட இருக்கிறியா நீரு? இப்போ என்ன கண்ணாசியா என்ன? என்னடா பாக்குற? என்னடா கண்ணு திரும்புது உனக்கு? உயிரோட இருக்கிறியாடா நீ? சூப்பர்ரா. நீ வந்து இருக்க போட இடம் என்னன்னா என்னோட கார் மேல. ஓகே, ஸோ ஆஹா, நீ என்ன பண்ற? இந்த இடத்துல உட்காந்துக்கோ, சரியா? அதான் உன் வேலை. ஊந்துராத. இன்ஜின் சூடானப்பதான் ஸ்டார்ட் ஆகல, இப்பயும் ஸ்டார்ட் ஆகல. மீன் ஃப்ரெண்டு செத்துட்டான்டா. ஷிட். இது என்ன? ஆமா, இது பெயிண்ட் டப்பா இருந்துச்சுல. இருங்க இதுல பத்தி ஏதாவது எழுத முடியுமா? ஓ, இல்ல இப்பதான் பெயிண்ட் அடிக்கணுமா? ஓகே, அப்ப சீக்கிரமே நான் வந்து பச்சை பெயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் போலயே. வீலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க முடியுமாடா? பெயிண்டை காலி. தேங்க்யூ. மீன் ஃப்ரெண்ட், எங்க ஃப்ரெண்ட் போறீங்க? இப்பெல்லாம் போகக்கூடாது, சரியா? என்னடா நான் இங்க நிக்கிறேன், பேண்ட் தனியா ஓடுது. தம்பி என்ன தம்பி இது? என்னத்தரா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்க பேண்ட்டு? இப்போ நம்ம மீன் ஃப்ரெண்ட் வந்து நம்ம கூடயே இருப்பாரு கைஸ். ஓகே ஃப்ரெண்ட், ஏன் தலையில இருக்கீங்க? ஜாலியா நீங்க மேல பார்த்துட்டே இருக்கலாமே. சவுண்டு பேண்ட் சுத்து, காத்து வரணும் எனக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் நோ இஷ்யூஸ். we are doing a good job. இங்க பாத்தீங்களா? இந்த சவுண்ட் நிப்பாட்டு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. காது வலிக்குது தரும். ஐயோ குழி. இது என்ன இடம்? What is this place? Oh my god, உள்ளே நிறைய இடம் இருக்கு. நிறைய கோகோலா இருக்கு. கோகோலா இதெல்லாம் எத்தனை பேர் உள்ள போட்டு வச்சுக்கிறேன், தேவைப்படும். ஏன்னா எப்போ எது தேவைப்படுன்னு தெரியாது எனக்கு. எதுவும் இல்லை. நைஸ் ஷூட்டிங் ஸ்பாட். ஓகே, சரி பேர், நீ நல்லா இருக்கியே, வா என் வண்டிக்கு வா. இல்ல உன்னை எங்க வைக்கலாம்? பேசுறான்டா. நீயும் என்னோட ஃப்ரெண்ட். ஓகே, இந்த டெசர்ட்ல இருக்கிற எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ கைஸ், அவர் தான் நம்மளோட செகண்ட் ஃப்ரெண்டு. இவனை எடுத்துன்னு போய் வைப்போம். அதுக்கப்புறமேட்டு எதுக்காவது யூஸ் ஆனா ஆவான். என் வண்டி கலர் ஃபர்ஸ்ட் மாத்தண்டா. என்னடா அது பிங்க் கலர்ல இருக்குது? சி, பிங்க் கலர் நல்ல கலர் தான், எனக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னு இல்லை, செட் ஆகாது. இல்லை செட் ஆகாதுன்னு இல்லை, தெரியல. கேமராவெல்லாம் எடுக்க முடியாதா? இது வேண்டாம் எனக்கு. இல்ல ஏன்னா நம்ம வண்டியில ஹார்ன் இருக்கான்னு தெரியல. அதுக்கு பதிலாக நான் இதை வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து எடுத்தாச்சு. நல்ல ஹார்ன் எடுத்தாச்சு. நம்ம கார் வந்து நாட் பேட் கைஸ். ஆக்சுவலா ரொம்பலாம் பேட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் குட். அதாவது ரொம்ப குட்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஓகே. அதாவது ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. ரொம்ப பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஃபைன். கொதிக்குது. சூடாகுது. இது என்ன லெஃப்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு? Yes, we have something. Oh, swimming pool. Oh my god. Guys, we got another friend guys இங்க. அம்பி, நீ என் ஃப்ரெண்டா இருக்க ரெடியா? ஆனா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க ரெடி இல்லடா. புது ஸ்டீரிங் வீல் எந்த நல்லா இருக்குடா. இதெல்லாம் தேவைப்படாது. என் வண்டியெல்லாம் நான் அழுக்காக்க விரும்பல. வாட்டர். ஓ, கிட்டார் போட்டேன். அத்திக்கிச்சு ஒரு ராட்சச தீரி. இருங்க, இதை அப்படியே தூக்கி போட்டு இதை எடு. ஓகே.
நியூட்ரான் எலக்ட்ரான் உன் இலக்கணில் மொத்தம் எத்தனை. லிட்டரலி ஒரு கார்பேஜ் வண்டியா என் வண்டியை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி கம்மியா இருக்குதா, கொடுங்க அடுத்த ஸ்டாப்ல வந்து பார்த்து நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம். வெறும் 5 கிலோமீட்டர் தான் நான் வந்து தாண்டி இருக்கேன். ஓ பரவாயில்ல. 5 கிலோமீட்டர் தாண்டா என்ன, 50 கிலோமீட்டர் தாண்டா என்ன, நம்மளுக்கு தேவை என்ன? தேவை ஒண்ணுமே தேவையில்லை. இடத்துக்கு நம்ம போறோம், எதுக்கு போறோன்னே தெரியாம போய் நிக்கிறனாலாம். ஆனா பரவாயில்ல, இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்ஜெக்டிவும் வரல. நான் பாட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு 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 உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஆனா என்ன, ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடை தான் என்னால் தாண்ட முடியல. மற்றபடி ஐம் ஆல் குட் கைஸ். நடுவில் வழிப்பறி கேங்கே யாரும் காணும். வந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணத்தை அப்படியே இறங்கிட வேண்டியதான். இப்போ 6 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். போடு ரியல் லைஃப்ல 6 கிலோமீட்டர் தாண்டதுக்கு கூட இவ்வளவு நேரம் தான் ஆகும். எவ்வளவு நேரம் ஓட்டிருக்கேன்? 50 நிமிஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் 6 கிலோமீட்டர். வெரி வெரி குட் இல்ல, வெரி இம்ப்ரெசிவ் இல்ல. லேட்டரான எனக்கு தெரிஞ்சு கைஸ், இந்த வண்டி இப்போ வேற ஏதாவது வண்டி எனக்கு இங்க கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி இந்த வண்டி அடிச்சு தூக்கி போட்டு வேற வண்டி எடுத்துருவேன். நான் இப்படி பார்த்துட்டே வரேன், அப்பதான் ஏதாவது வண்டி இருக்கான்னு தெரிய வரும். எக்ஸ்கியூஸ் மீ, வேற ஏதாவது வண்டி இருக்கீங்களா இங்க? ஓகே, தூரத்துல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா எதுவுமே இல்லை, மலைங்க தான் அவ்வளவு மட்டமா தெரியுது. அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஐயோ மிரேஜ், ஆனல் நீர் அந்த மாதிரி அதெல்லாம். ஓகே ஃபைன் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச்சுக்கு அழுத்தி ஓட்ட போகிறோம். தண்ணி கொதிக்க. ஓகே நைஸ். 100 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டா இன்ஜின் வந்து முடிஞ்சிடுது. அதனால 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு மேலே எந்த ஸ்பீடும் நம்மளுக்கு தேவையில்லை. அப்பப்போ பெல் அடிச்சுக்கணும். ஓகே நைஸ். இந்த கிளச்சை பிடிச்சா போகிற மாதிரிலாம் கிடையாதாடா. ஸ்லோப்லலாம் கிளச்சை பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுன்னு சல்லுன்னு இறங்கிருக்கும். இறங்குதுடா. இப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால கூலிங் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பிட்டு தான் இப்போ தேவையான கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிடைச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அடுத்து 10 கிலோமீட்டர்ஸ்ல தான் வெயிட்டாக ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன் 10 கிலோமீட்டர்ஸ் நான் சொன்னேன்னா தெரியல, பட் ஏதோ ஒன்று ஃபார் சம்திங் 10 கிலோமீட்டர்ஸ்ல ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது கைஸ். அங்க பாரு லைட் எரியுது தூரத்துல, யாரோ அப்ப அந்த இடத்துல இருக்காங்க. நைஸ். அடுத்து நம்மளோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவரை நோக்கி போறதா தான் இருக்கும். Let's see guys what is gonna happen. அந்த டவருக்கு போறதுக்கே எனக்கு பல ஜென்மம் ஆகும் போல. எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ரோடுக்கு போக முடியுமா இந்த வண்டியில? போக முடியும்டா. அந்த டவர் இங்க பக்கத்துல பார்த்த மாதிரி இருந்தது. தோருக்கு அவுட் ஆஃப் நோவேர் இங்க இந்த டவர் இருக்குன்னா என்னமோ இருக்கு அங்க பாருங்க. ஏதோ ஒன்று இருக்கு கண்டிப்பா. செத்துதுரா வண்டி, உஞ்சுதுரா காலி. சும்மாவே காயலங்கடா வண்டி தான் இது. பரவாயில்ல, எதுவும் ஆவலடா. இதுக்கு கன்னு நம்ம சேஃப்டிக்காக. யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை, தேங்க்யூ. கன்றாவி பிடிச்சவங்களா, கொஞ்ச நேரம் இந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்காம இருக்கீடா. ஓகே, தண்ணி இருக்கு. இது பெட்ரோல் தானே? இரு, ஆமாண்டா வெட்டிக்குதுடா. ஓகே, ஆக்சுவலா கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் உண்மையிலே இட் இஸ் டூ குட். நம்மளோட முதல் நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.88 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டு வந்து இந்த லைட்டையும் ஆன் பண்ணிருக்கிறேன். இட் இஸ் ரியலி குட் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் ஒரு பஞ்சு முட்டாய் டாக்ஸி நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் வி ஹேவ் 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் ஃப்ரெண்டு, ஒரு கரடி ஃப்ரெண்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கரடி ஃப்ரெண்டுனால பேச முடியும். பாத்தீங்களா பேசுறான். சோ நாங்க 3 பேரும் எங்களோட பயணத்தை. என்னடா இது? என்னடா இது? ஐயோ, தண்ணி 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 குடிங்க தம்பி.
ஓகே கைஸ், நானும் என்னோட கியூட் ஃப்ரெண்டான இந்த கவுந்து பார்த்துக்கிட்டு இருக்க முட்டைக்கண்ணு மீன் அண்ட் கவுந்து படுத்துட்டு இருக்க அந்த கரடி, சோ நாங்க 3 பேரும் எங்களோட பயணத்தை அடுத்த எபிசோட்ல தொடர்றோம். ஓகே see you guys in the next video. அந்த வீடியோ முடிச்சு நம்ம பறந்து போயிட கூடாது. இப்ப ஸ்கிரீன்ல இன்னும் 2 வீடியோ வரும், அந்த வீடியோ போய் பாருங்க. அடுத்த வீடியோ சந்திங்க. Until then it's bye from Chatta, bye bye. Love you guys. What up?